பாலைவனத்துக்கு நடுவில் 170 கிலோமீட்டர் நீளத்துக்கு கண்ணாடி, அதுவும் ஒரு கண்ணாடியில் 2 கண்ணாடியை 200 மீட்டர் இடைவேளை விட்டு வைக்க போகிறதா சவுதி அரேபியா நாட்டில் அறிவிச்சு அதுக்கான வேலைகளையும் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்காக 87 லட்சம் கோடி வரைக்கும் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கணிக்கிறாங்க. எதுக்காக பாலைவனத்துக்கு நடுவில் ஒரு கண்ணாடி வைக்கணும்? அப்படியே வச்சாலும் 87 லட்சம் கோடியாக செலவாக போகுது அப்படின்னு கேட்டால், இந்த கண்ணாடிகள் தான் சவுதி அரேபியாவோட வருங்காலமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கதைன்னு பார்த்தோம்னா, 2017ஆம் ஆண்டு சவுதி அரேபியாவுடைய இளவரசராக இருக்கிற முகமது பின் சல்மான் அவரோட கனவு திட்டமான நியோமை அறிவிக்கிறார். இப்போ இந்த நியோம்ங்கிறது வந்து சவுதி அரேபியாவோட இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய நகரத்தை புதுசாக உருவாக்கணும். எந்த அளவுக்கு பெருசுனா 27,000 சதுர கிலோமீட்டர் அளவு இருக்கக்கூடிய ஒரு நகரத்தை அதிநவீனமான நிறைய விஷயங்கள்லாம் வச்சு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்றாரு. எதுக்காகனா சவுதி அரேபியாவோட சுற்றுலாத்துறையை இன்னுமே அதிகப்படுத்தணும், அது மூலமா அதோட வருவாயை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நியோம் ப்ராஜெக்ட் அவர் அறிவிக்கிறார். இதுல இந்த லைன் ஏன் ரொம்ப ஸ்பெஷலா பார்க்கப்படுதுன்னா, மற்ற நகரங்கள் மாதிரி இல்லாம ஒரு செங்குத்தான டிசைன்ல ஒரு பெரிய நகரத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்குள்ள 9 மில்லியன், அதாவது 90 லட்சம் மக்கள் உள்ள வாழ்ற மாதிரியான ஒரு நகரத்தை உருவாக்கணும் அப்படின்னு டிசைன் பண்றாங்க. அதனால அங்க 5 மினிட் ரூல் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது மக்கள் வாழ்றதுக்கு தேவையான ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான விஷயங்கள், அது ஸ்கூலோ இல்ல வேலை செய்யற இடமோ இல்ல காலேஜோ இல்லைன்னா அது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோ, இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் 5 நிமிஷம் நடந்து போனாலே அதுக்கு வந்து போயிட முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அதை டிசைன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி 5 நிமிஷத்திலே போகக்கூடிய இடமா இருக்கிறதுனால யாருக்குமே தனித்தனி டிரான்ஸ்போர்ட், ஒரு காரோ இல்லைனா இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே தேவைப்படாது. அதனால உங்களுக்கு கார்பன் ஃபுட் பிரிண்ட் அந்த மாதிரியான எந்த விஷயங்களுமே அதுல இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான விஷயமா 2 பக்கம் இருக்கக்கூடிய அந்த சவர் இருக்கும் இல்லையா, அந்த சவர்ல அதை முழுக்க கண்ணாடி பதிச்சு தான் அதை வந்து உருவாக்க போறாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கும் அதே மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அனிமேஷன் விஷுவல்ஸ்லாம் பார்க்கறதுக்கும் அப்படியே சூப்பரா இருக்கு. சார், ஒரு ஹாலிவுட் படத்துல பார்க்குற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு. மக்கள் வாழ்றதுக்கான ஒரு பகுதி அப்படிங்கிறதையும் தாண்டி இது சுற்றுலா தலமாக ஆக்கணுங்கிறதான மிக முக்கியமான திட்டம். அதனால அடுத்த 10 வருடங்களுக்குள்ளேயே ரொம்ப முக்கியமான சர்வதேச நிகழ்வுகளை இங்கே நடத்த முடிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்காங்க. அது என்னன்னா 2029 வின்டர் ஒலிம்பிக்ஸ், அதாவது குளிர்கால ஒலிம்பிக்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எங்கே நடக்கும்? பனிப்பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தானே. ஆனால் சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாலைவன பகுதி, இந்த வெயில் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த பகுதி முழுக்கவே வந்து பனிப்பொழிவை ஏற்படுத்தி அங்கே எல்லாத்தையும் பனிமலைகளாக மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இந்த நிஜத்தில் சாத்தியமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவெல் ஹெல்த் மிக்ஸ்.